ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு February 4, 2024. நாம் அனைவரும் கலியுகத்தின் கடைசியில் வசித்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாலாபுறங்களிலும் தாமசீக தன்மைதான் நிறைந்திருக்கின்றது. என்னவெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை விட நல்லதாக வேறு என்ன நடக்க முடியும்? இது சத்யுகம் கிடையாதல்லவா? இங்கே மனிதன் தேவதையாக இல்லை அல்லவா? மேலும் நம் அனைவரோடும் பல பிறவிகளுடைய சுமையும் இருக்கின்றது. அவற்றின் தாக்கமும் அவற்றின் விளைவும் நமக்கு ஆங்காங்கே கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதன் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள், பயங்கரமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் மனிதரின் மனநிலையை அவை பாதிக்கின்றன. ஆனால் நாம் பிரச்சனைகளை லேசாக்கிவிட வேண்டும். நமது மனநிலையை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி என்னவென்றால், தானும் மிகவும் லேசாக இருக்க வேண்டும். நாம் லேசாக இருப்போமானால் பிரச்சனைகளும் லேசாகிவிடும். இரண்டாவது விஷயம், தன்னைத்தான் சாட்சி உணர்வில் நிலைக்கச் செய்வோம். சாட்சியாளராக இருப்பதனால் சித்தம் அமைதியாக இருக்கும். சாட்சி பார்வையாளர் என்றாலே விதையை விதைத்தது நான் தான், அதனால் எனக்கே அந்த பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் பரவாயில்லை. விதையை விதைத்த போது, அதாவது அந்த கர்மத்தை செய்த போது நான் மிகவும் என்ஜாய் செய்தேன். இப்போது அதற்கான பலனை அனுபவிக்கும் போது ஏன் சுமையை எடுத்துக்கொள்கிறேன்? சாட்சி உணர்வை தாரணை செய்வோம். மூன்றாவது விஷயம், யார் எனது துணைவராக இருக்கின்றார்? சுயம் பகவான். அவர் கூட இருக்கும்போது எனக்கு எந்த தீமையும் ஏற்பட முடியாது. இந்த முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். மேலும் சுயத்தின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்வதில் திறம் படைத்தவனாவேன். மூன்றாவது, டிராமா மீதான நம்பிக்கை. இந்த நாடகத்தில் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடைபெறும். இந்த டிராமா எனக்காக மிக அழகானதாகவும் மிகுந்த நன்மை அளிப்பதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனது டிராமாவே மிகவும் மோசமாக இருக்கிறது அல்லது எனது அதிர்ஷ்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று நாம் கூறக்கூடாது. எண்ணங்களை மாற்றுவோமானால் நமது பாகமும் மாறிவிடும், நமது உணர்வுகள் மாறிவிடும். மேலும் நாம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி அடைந்து கொண்டே செல்வோம். எனவே வாருங்கள், பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்வோம். பிரச்சனைகளை நமது பாதையில் வரக்கூடிய தடைகளாக கருதாமல் முன்னேறி செல்லக்கூடிய படிக்கட்டுகளாக எண்ணுவோம். பிரச்சனைகள் வரவே செய்யும். ஆனால் நாம் நினைவில் கொள்வோம், நமது சுயநிலை உயர்ந்ததாக இருக்குமானால் சூழ்நிலைகள் சுலபமாக மாறிவிடும். சுயத்தின் உயர்ந்த மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு சுயமரியாதை பயிற்சி செய்ய வேண்டும். அதனால் நமக்கு யோகம் சரியாக தந்தையிடம் இணையவில்லை என்றாலும் சுயமரியாதை பயிற்சி செய்வோம். இதன் மூலம் உள்ளார்ந்த சக்திகள் விழிப்படைந்த நிலையில் இருக்கும். நமது உள்ளார்ந்த உயர்ந்த தன்மைகள் வெளிப்பட துவங்கும். நமது தூய்மை தன்மை அதிகரிக்கும். நமது சிந்தனைகள் உயர்ந்துவிடும். சிறிய சிந்தனைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆவது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும். எனவே சுயமரியாதை பயிற்சியினை மிகவும் அதிகரிக்க வேண்டும். எனவே வாருங்கள், பிரச்சனைகளை வாழ்க்கையில் விளையாட்டாக கருதுவோம். அவற்றின் ஆனந்தத்தை அடைவோம். அவற்றை கடந்து சென்று மிகுந்த சக்தி வாய்ந்தவராக, அனுபவம் நிறைந்தவராக ஆகிவிடுவோம். பிரச்சனைகள் அவசியம் ஏற்படும் என்ற உண்மையை நன்றாக உறுதி செய்து கொண்டு சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். பாபாவின் துணையினால் எவ்வாறு பிரச்சனைகள் சுலபமாக தீர்வடைகின்றன என்ற அனுபவத்தையும் அதிகரித்து கொண்டே செல்வோம். நமது இந்த அனுபவங்கள் நமக்கும் உதவி புரியும், பிறருக்கும் உதவி புரியும். நமது உயர்ந்த மனநிலையினால் நமது வாழ்க்கை எவ்வாறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டதாக ஆகிவிடுகிறது என்பதை உணர்வோம்.
முன்பெல்லாம் வாழ்க்கையில் மிகுந்த பிரச்சனைகள் இருந்ததாக தோன்றியது. ஆனால் இப்போதோ எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று தோன்றுகிறது. இந்த அனுபவத்தினை அதிகரித்து கொண்டே செல்வோம். எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். மேலும் சுயம் சர்வசக்திவான் எனது துணைவராவார். முழு நாளும் மனதில் பாடல் பாடிக்கொண்டே இருப்போம். பகவான் எனது துணைவராவார். எனவே பயப்பட வேண்டிய விஷயம் ஏதும் இல்லை. மேலும் பயிற்சி செய்வோம். நாம் அனைவரும் பயிற்சி செய்வோம். சர்வசக்திவான் என்னோடு இணைந்திருக்கிறார். பரந்தாமத்திலிருந்து பொழியக்கூடிய அவரது கிரணங்கள் நிரந்தரமாக எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. ஓம் சாந்தி.